ஹலோ ஆல். ஸ்கூல் லைஃப்லலாம் பார்த்திங்கன்னா பிடிக்காத ஒரு ஃபுட்டு என்னென்னு கேட்டால் உப்புமா தான். பட் ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த உப்புமா தான் செஞ்சிட்ருக்கோம். இந்த உப்புமா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இது கூட கடுகு, உளுந்து, கருவேப்பிலை 3 சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்துக்கிட்டோன்னா வெங்காயம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த கப்பு அளவுக்கு தான் வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி வச்சுருந்தோன்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கோதுமை ரவை அது வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் பார்த்திங்கன்னா இது கூட வறுத்து வச்சுருக்க கோதுமை ரவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்புமா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு நம்ம சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.